அவங்க நோயண்டிஸ் பண்ணலாம். ஓ, நான் ஸ்பம் வேரம்பஸ் கிடைச்சிட்டுது. எனக்கு சில முட்டை குழம்பு போயிங்கள். நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன். வாவ், நான் அதை செய்ய முடியும். எங்க அம்மா எனக்கு முட்டை பொரிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம். இது ஏன் வேலை செய்யல? தான் இப்படி மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க. மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள். சரி, கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும். ஓ, இது அருமையாக இருக்கும். ஒரு விளம்பரம் ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது. என்ன? ஆனால் அது எப்படி? முட்டை உடைந்திருக்க வேண்டும். ஓ, சமையல்காரரே, உங்கள் முட்டைகள் உடைகிறதா? ஓ, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குருசாண்ட் வேண்டும். அனைவரும் குருசாண்ட்களை விரும்புகிறார்கள். குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும். இப்போது நாம் சீஸை எடுக்கிறோம் மோல்டுடன். நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது. நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா? ஓ வாவ், என்ன ஒரு துர்நாற்றம்! இது எங்கிருந்து வந்தது? ஓ ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். பயங்கரம். சமையல்காரர், நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஓ, இது பயங்கரமாக மணக்கிறது. ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது. நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? ஓ, அது என்ன? ஓ இல்லை, செஃப் வாங்க நிறுத்துங்கள். நீங்கள் சீஸை அகற்றலாம். அது மோசமாக மணக்கிறது. நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார். சீஸை ஒரு குருசானில் அரைக்கவும். அது போதும். முட்டையை உடைக்கிறோம். அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம். முட்டை குரோசானில் அருமை. அட, இது ருசியாக இருக்கிறது. ஆனால் இந்த வழி எனக்கு எளிதாக இருக்கிறது. என் ஸ்கிராம்பிள் முட்டைகள் தயார். இப்போது பெண் அவற்றை சுவைக்க வேண்டும். அம்மா, உங்க ஸ்கிராம்பிள் முட்டை அருமை. நான் அதை சாப்பிட்டிருப்பேன். சரி, நான் இதை யோசித்தேன். நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும். அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம். அந்த முட்டை என்ன கிண்டல் செய்கிறது. அதுல ஒரு பிளவு கூட இல்ல. நான் ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ குழந்தை, எனக்கு தெரியவில்லை. செஃப், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த முட்டையுடன் கூடிய குருசாண்டை எடுக்கிறோம். ஓ, ருசியா இருக்கு. எல்லாம் தயார். எல்லாரும் பெண்ணுக்காக ஒரு உணவு தயாரிச்சுட்டாங்க. குளோவை தவிர. குளோ அழாத பெண், இதையும் பாராட்டலாம். சுவைக்க போகலாம். வாங்க. ஓ, நான் ஒரு சுவையான மதிய உணவை காணிக்கிறேன். ஏன் இங்க ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது? இது விசித்திரமாக இருக்கிறது. இது சுட்ட முட்டையா? இது சமைக்காத முட்டை. குளோய், நீ என்னை ஏமாற்ற முடிவு செய்தையா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள். சரி, இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும்? குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அரடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் என் மூக்கை மூடிக்கொள்கிறேன். இது உதவலாம். அட, என்ன ஒரு அருவருப்பான விஷயம். சீஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ப்ளே. இல்லை, கடைசி குழையப்பட்ட முட்டைக்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது ருசியாக தெரிகிறது. நான் இதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ, அந்த இத முள் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட கைகள் இருந்தா அவத்தை ஏன் தேவைப்பட்டது? சரி, கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்குது. எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. ஓ நன்றி செல்லம். நான் உண்மையில் இதை மதிக்கிறேன். உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கியூவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா, எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணுக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. ஹானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ இல்ல இல்ல, நான் பணியை மறந்து விட்டேன்.
என்னிடம் இப்போதைக்கு சர்ஃப் லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நனைத்து துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச த்ரோசரி பிடிச்சு. Das ist die naturligt så träning för gubbar. Ja, youngum. First credier freudseldes. Naus just hargus serka nära match. Eber Vector. Restaurin inners et Sas Auerkanen für das Holz. Adrienser freakers de Wutralam. Syrians Lelke. I'm beside the Caesar Capurin. ஆமா, அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லான முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீஸ் சாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். பார்த்து ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி. உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். உருவாக்கணும். உனக்கு என்ன வேணும்? ஓ, ஒரு காக்டெயில். அதுக்காக ஷேர் பண்ணலாம். வாருங்க நண்பர்களே. வாவ், பிரியாணி காண்டி. நான் அதை விரும்புறேன். எவ்வளவு சுவையானது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிரியாணி காண்டியை கரைச்சு அதுல இருந்து ஒரு காக்டெயில் செய்யலாம். எனக்கு சில நீர் துப்பாக்கிகள் தேவை. இது இருக்கிறது. இருந்துக்கோ. ஹர்பம் பணியிலே பாய். நான் தாக்குகிறேன். ஆஹா, அது நல்லது. இது இதோ மிக்சர் இங்கே இருக்கிறது. அப்படியே. ஓ, எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நிறம். இது பட்டாணி பஞ்சு சுவையுள்ள மில்க் ஷேக். இதை பானத்தில் ஊற்றி சிறிது சுத்தமான கிரீம், நிறமுள்ள சின்ன சின்ன மாலை சேர்க்கலாம். ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்மைலின் காக்டெயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது. Virat, Saf, and du each you lad range was sa. Alone were like quarters that orden testimonies and nardana. The word generous. The constitution. Sanadi Cupidvan. Hanadila மேகங்களின் அதே வரைபட்சத்தை குவைக்கிறேன். அதுதான். But you may fresh whipping cream. சரி, இப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேகங்கள். அருமை. இப்பயாவது எனக்கு சில ப்ளூபெர்ரிகள் தேவை. அவரை பால் சேர்ந்து மிக்சியில் போடலாம். அனைத்தையும் சேர்த்து கலக்கவும். அஃது மிக சிறந்த நீல நிறத்தில் உள்ளது. கண்ணாடியில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது. எதுவுமே தயாராகிவிட்டது.
ஈவோய்ஷுவின் விடாதது ருசிக்கின்றீர்களா? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் செல்லக்குமரிக்கு ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் தயாரிக்கிறேன். வெள்ளரிக்காய், ஆப்பிள் மற்றும் ப்ரோக்கோலியை மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்கள். கேம் எங்கே? இது இங்குதான் இருந்தது. என்று சமர்சன்ட்டு படியார் பாட்டியின் சாஃப்டெயிலில் கொஞ்சம் பாலை சேர்ப்போம். இது கண்டிப்பாக அதை கெடுப்பதில்லை. சாலை விட்டுடலை மீ பாட்டி the packet உரைச்சிக்கணும். ஓ பாட்டி லெட் மீ கூட்டு பிடிச்சேன் பாட்டா நீங்க அருந்துறதுக்கு அந்த கலவைய அடிக்கிறேன். ஓ நன்றி மயிலை. கலவைய கண்ணாடியில ஊற்றுங்க. நீ புறமான டவர் இருக்கிறேன். எமிலி ருசியை மதிப்பீடு செய்யவும். ஓ நான் இதை சர்வீஸ் பண்ண வேண்டாம். ஒன்றிப்படி 3 சவுண்ட் சர்வீஸ் பண்றேன். நான் மேகங்களுடன் நீல காக்டெயில் எடுத்துக்கொள்கிறேன். இது அழகாக இருக்கிறது. சேஃப் அது அருமையான யோசனை. ஆனால் இதன் ருசி அது நல்லதல்ல. வாவ் என்ன அழகான பச்சை நிறம். இது கண்டிப்பாக நீ முயற்சிக்க வேண்டும். ஆம் அது அருவருப்பாக உள்ளது. நான் ஹாம்பியர் அவுட் விடினேன் பாட்டி. இந்த பிங்க் காக்டெயில எழுதியுள்ளா இருக்க இந்த உறவுல காணிவஸ் செய்யணும். வாவ் இது ரொம்ப சாவையா இருக்கு. மைலியன் பிங்க் காக்டெயில வெற்றி பெற்றது. நான் இதை குடிப்பதை நிறுத்த முடியவில்லை. யூஹூ வெற்றி எனதுதான். ஹூரே ஒரு பர்கரை அழைக்க போகின்றேன். சாக்லேட் சிரப் மற்றும் ஜல்லிக்கட்டு ரிப்பன்கள். அற்புதம். ஆஹா பாட்டி தொடருங்கள். அப்படியானால் என்ன போட வேண்டும்? கொஞ்சம் காய்கறிகள், வெள்ளரிக்காய், தக்காளி மற்றும் லெட்யூஸ். சமையலர் உங்கள் முறை. சரி இங்கு போதுமான ரசம் கட்லெட்டுகள் இல்லை. அது நன்றாக. மேலே பன். இதோ கிம்பர்லி. ஓ இது எனக்கா? இது ரொம்ப மோசமா இருக்கே. ஓ சமையல் போட்டியை தொடங்க வேண்டிய நேரமாக வந்துள்ளது. ஆரம்பிக்கலாம். நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கல முயற்சி பண்ண வேண்டி உள்ளது. எனக்கு சாக்லேட் வேணும். கிறிஸ்லி சாக்லேட் செய்ய உனக்கு தேவைப்பட்டு இருக்கிறதா? நான் எங்கே தொடங்குவது என்பது கூட தெரியலை. ஓலோ எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. எனக்கு ஒரு கிட்கட் தேவை. ஓ இது இருக்கிறது. ஓ ஒரு முழு பொதி. ஓ நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேனா? சரி அது சரி. எனக்கு ஹெர்ஷி சாக்லேட் பார் இருக்கிறது. இது சூப்பர். மிக சுவையானது. ரூம் ஸ்லைட்ஸ். பட் அது கிம்க்கு தரணும். அதனால இதோ உங்களுக்கு. சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கும். சரி நான் உனக்கு உதவுகிறேன். சிங்கப்பேன் அதை நான் தொட மாட்டேன். நான் என் சொந்த சாக்லேட்டை துவங்குவேன். எனக்கு இவை எல்லா பழங்கள் மற்றும் கனி வேண்டுமே. இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் அச்சு மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பேஸ்டுக்கும் பாலே தேவையாக இருக்கும். அது ருசியா இருக்கும். சாக்லேட்டை பேர் வடிவில் ஊற்றுவோம். சாக்லேட் ஸ்டாண்ட்ல மெல்லி தாவரங்கள் சுவையா சமைப்பேன். எனக்கு என் காஃபி இயந்திரம் வேண்டும். நாங்கள் ஒரு கப் சாக்லேட் வைக்கிறோம். ஆனால் நான் செய்ய மாட்டேன். அதை இன்னும் சுவைய செய்வேன். நாஸ்கார் கோகோ. எல்லாரும் அதை விரும்புவதில்லையா? சரி கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு கோகோ பிடிக்குமா? சரி சாக்லேட் பார் உற்ற கோகோவால் உருகிவிட்டது. அதை பாருங்கள். ஓ ஆமாம். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது ஷாக்கோவா? கோக் வைத்து திரவம். அந்த ருசிகராக இருக்கு. எங்கே கிளிக் பண்றது? நான் ஏதோ ஒன்றை உடைச்சு விட்டேன் என்று நினைக்கிறேன். ஏய் அது என்ன? ஓ கிடையாது, அது உடைந்து விட்டது. கிம்பர்லி எங்க சாக்லேட்டை சுவையுங்கள். வாவ் இது வெறும் பார்வையிலேயே ருசியானதாக தெரிகிறது. ஆனால் ஏன் 3வது சாக்லேட் பட்டி இல்லையா? சரி இதோ இதிலிருந்து தொடங்கலாம். என்ன அருமையானது. இது கிளாசிக். எனக்கு ஹெர்ஷியின் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது. இப்போ இது சுவையானது. பார்க்கலாம். சரி இதை பரிந்துரைக்கலாம். திராட்சை சேர்த்த சாக்லேட் மோசமானதில்லை. சரி ருசியாக இருக்கிறது. ஆனால் ஹெர்ஷியின் சாக்லேட் ஜெயிக்கிறது. ஆமாம் வெற்றி எனதே. நான் மிகவும் மகிழ்ச்சி.
நன்றி கிம்பர்ல. Pandi எனக்கு டோனட் அவனா கேப்றது சேர்ச்சி ஃபேர்பியாக டோனட் சென்னை எதிர்நோக்கினேஸ் டோனட் யாருந்த முன் செய்ய முடியும். சந்தை கோலையை சிறிய துண்டுகளாக வெட்டி விடுங்கள். மேக்ஸ் நீங்க சாக்லேட்டை நீர் வேடத்துல உருக்கணும். நாங்க சாக்லேட்டை ஒரு கிண்ணத்துல வச்சு அது பரவ துவங்குறத நம்பிக்கையாக காத்திருக்கிறோம். சூப்பர். ஓவன் கையுறை போட்டுக் கொள்கிறோம். நானே அவற்றை நெய்தேன். இப்போது சாக்லேட்டை டோனட் அச்சுகளில் ஊற்றுகிறோம். நான் அற்புதமான சாக்லேட் டோனட்கள் செய்கிறேன். ஆஹா, அவற்றை படபடவென உறைய விழித்ததால் உறைய விடுவோம். சாக்லேட் டோனட்ஸ் வந்துருச்சு. டோனட்ல பொம்மையில வச்சு பதனங்கள் அதை முறப்படுத்துதலுக்குள் மிதக்க குறித்து கொள்ள கடுந்த எண்ணெயுடன் பட்டுண்டு வெயர்லீகுவது. அதுக்கே நான் நகர்ந்து வருகிறேன். சாக்லேட் நிரப்பிய டோனட்டுகள் தயார். இப்போது டோனட்டுகளின் மீது உருகிய சாக்லேட்டை கழிக்க வேண்டும். இது இவ்வாறு மிகவும் ருசியானதாக இருக்கும். இப்போது விதவிதமான அலங்கார பொடிகளை தூவுங்கள். ஒவ்வொரு டோனட்டுக்கும் ஒரு இனிய மருவும் நிறமுள்ள அலங்கார பொடியும் இருக்க வேண்டும். இப்போது நான் அதை கிம்பர்லிக்கு பரிமாற முடியும். பாட்டி, நீங்க நல்லாக செய்றீங்க. ஆனால் இது எவ்வளவு எளிதானது என்று சொல்ல முடியாது. பாருங்க, இவை ரெடிமேடு டோண்டுகள். இவை ரொம்ப சுவையாக இருக்கும். கிம்பர்லி அதை ரசிப்பாங்க, எனக்கு உறுதியாக தெரியும். நாங்க டோனட்டை ஸ்லைடில் வைத்தோம். இப்போ என்ன ஒரு உயரமான மலை! அழுத்து. ஆமா, அப்படியே ஒரு பெரிய டோனட். இது ருசியாக இருக்கும். கிம்பர்லி, ஆமா, மென்டேஸ் கிண்டைகளாகத்தான் யூஎன்டிட்டார்கள். சிராயின்ட்ரே டோனட்களை சமைக்க நேரம் ஆகிட்டு. நான் ஏற்கனவே ஸ்கிட்டில் சுவையிலான மாவை தயாரித்து விட்டேன். மாவை டோனட் மெஷினில் ஊற்று. எல்லா டோனட்களும் நீலமேனி அழகாக இருக்கும். கிம்பர்லிக்கு அதை பிடிக்கும். அயரா, அவைசும் கவர்ச்சியாக இருக்கின்றன. ஆஹா, ஆனால் இதுவே எல்லாம் இல்லை. இப்போது நான் டோனட்களுக்கு பக்குவ நிற நுட்டெல்லா ஊற்ற வேண்டும். இது மிக்க சுவையாக இருக்கும். ஆமா, நான் உண்மையாவே நாவால் நீர் தருகிறேன். இது தயார். கிம், விரைவில் முயற்சித்து பாருங்கள். இதனால் எனக்கு ருசிக்கிறது போன்றது. ஆமா, அந்த வண்ண டேண்ட்ல முயற்சிக்க விரும்புறேன். சரி, பாட்டியிலிருந்து இன்னொரு டோனட் சென்று சுவைப்போம். ஓ, இதனுள் சாக்லேட் இருக்குது. இது நிச்சயம் வெற்றி. சந்தோஷம், வெற்றி எனக்கே. யாஹோ! ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ்! ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்ச் பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள்.
மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால்குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்கு தான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கு. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை, ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன.
சரி சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்க செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? தாமுச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள். ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு. சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன்.